மணிகண்டன் சார் உள்ளபடியே தென் தமிழகத்துல அதிமுகவா திமுகவா அப்படின்னு கேள்வி கேட்டா அதிமுக அப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்கு, அவங்களுக்கு உள்ள நாலா மூணா, இதே இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இருக்காங்களே ஏன்? முதல்ல அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க, அப்புறம் நம்ம மத்தத பேசுவோம். தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா உட்காந்துருந்தேங்க, எப்ப அடுத்த ரவுண்ட் வரும் அப்படிங்கிற அளவுக்கு உட்காந்துருந்தேன். இதுல எனக்கு முன்னாடி பேசின எங்க சேலம் மருத்துவக் கல்லூரி எல்லாம் டீனா இருந்த மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் பேசுனதுல இல்ல சார், இல்ல அவரு இல்ல 1985 கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறேன் நான், வந்து ஃபுல் டைம் ஒர்க்கரே. இருங்க சார், நான் விளக்கம் கொடுத்தறேன் சார், சொல்லுங்க. சரி, ரைட்டுங்க. நான் 2-3 விஷயங்கள் கேட்கிறேன், உங்க விளக்கத்தை ஏத்துக்கிட்டேன் சார், நான் தவிர சரி பண்ணிக்கிறேன். அதாவது இப்ப அதிவீர ராம பாண்டியன் பேசுறப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கொதிச்சு எழுந்தாரு. அதுக்கு உள்ளபடியே நான் அதிவீர ராம பாண்டியன் சொல்றத நான் 100% மறுதளிக்கிறேன், அது கண்டனம் தெரிவிக்கிறேன். 10 கோடி வாங்கினாலும் திமுக 15 கோடி வாங்கினாலும் கம்யூனிஸ்டுங்க என்னைக்குமே அடிமையா இருக்க மாட்டாங்க சார். என்ன நிலைய வித்வானா இருப்பாங்களா வெளியே, காசு 10 கோடி வாங்கணும் 15 கோடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிமையாலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. 2 கேள்வி கேட்கிறேன், அவருடைய ரவுண்ட் சார் நான் பொறுமையா சகிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தேன் இவ்வளவு நேரம். இருங்க சார், இல்ல நீங்க சொன்னீங்க நீங்க மட்டும் இவ்வளவு நேரம் இல்ல சார், இது பாத்தீங்களா நம்ம ஒருத்தங்களை விமர்சனம் பண்றோம், அதே விமர்சனம் நம்ம மேல வரும்பொழுது நமக்கு எப்படி இருக்கு? இருங்க, அவருடைய நேரம், நீங்க மறுத்து பேசுங்க, நான் செகண்ட் ரவுண்ட்ல வாய்ப்பு தரேன். சொல்லுங்க மணிகண்டன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க சார். சொல்லுங்க மணிகண்டன். அதாவது தமிழகத்துல இந்தியாவே நடக்கிற ஒரு கேவலமான வேங்கை வயல் சம்பவம் நடந்து 600 நாள் ஆச்சு. என்ன உங்க கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்காக இது வரைக்கும் போராடினீங்க? இதே அதிமுக ஆட்சியா இருந்தா நீங்க சலங்க கட்டிட்டு எப்படி ஆடு இருப்பீங்க? அதனால யார் வெளியே வந்துச்சு சார். இருங்க சார், அவர் பேசுறாரு, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க செகண்ட் ரவுண்ட்ல போய் பேசுங்க, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். மணிகண்டன் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உட்கார்ந்துட்டு இவ்வளவு நேரம் நீங்க சண்டை போட்டது கேட்டுட்டு இருந்தேன். வேங்கை வயலுக்கு நீங்க இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா உங்களுடைய எதிர்நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும் என்னுடைய முதல் கேள்வி. பரந்தூர்ல கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மாதிரி ஒரு எல்லையவே சுத்தி நீங்க பாரிகார்டர் போட்டு கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய போராட்டத்தை கண்டுக்காம இந்த திமுக பாசிச அரசு ஏதோ பாகிஸ்தான்காரனை வந்து பார்டர் போட்டு கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சதுக்கு உண்மையாலுமே மனசாட்சி கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதி ஏழை வயிற்ற பார்த்து நாங்க வயிற்றுல அடிச்சுக்குவோம், ஏழை உயர பாடுபடுவோம்னு கதை பேசிட்டு இருக்கிறீங்களா? பரந்தூருக்காக உள்ளபடியே இது வரைக்கும் நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? பிஜேபி காரங்களோட போட துணியாத விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டு சார் திமுக அரசு. அதுக்கு ஏதாவது நீங்க, அதனால தான் சொல்றேன் உங்களை நிலைய வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு. போதை கடத்தல் இதே வந்து அதிமுக ஆட்சியில அந்த ஏதோ குட்காவுக்கு என்னென்னலாம் குதிச்சிங்க, உங்க வலது இடது மேற்கு கிழக்கு எல்லாம் குதிச்சிங்களா? இப்ப போதை மருந்துல உலகத்து ஆசிய கண்டத்திலேயே தமிழகம் தான் தலைமையிடன்னு திமுக பிரமுகர் சாதிக்கு வந்து கடத்தி இன்னைக்கு உள்ள போய் ஜெயில உட்கார்ந்துருக்காங்க. இந்த போதை கடத்தலை பத்தி ஏதாவது நீங்க இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா பேசுனீங்களா? இடபிள்யூஎஸ் வந்து பாஜக கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் பாராளுமன்றத்துல போய் ஆதரிச்சுட்டு திமுக ஆபீஸுக்கு வந்த உடனே மாத்தி போட்டுட்டு இல்ல அது அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. நாங்க தமிழகத்துல இந்த மாதிரி ஒசூர் பார்டருக்கு அந்தாண்டத்தாருனா ஒரு பச்சோந்தித்தனம், கோயம்புத்தூருக்கு இந்தாண்டத்தாருனா ஒரு பச்சோந்தித்தனம், வயநாட்டில் பாசிச ராகுல் காந்தியை தோக்கடிப்போம், அகில இந்திய ரீதியில் அன்பு காங்கிரஸை வெற்றி பெற செய்வோம், மம்தாவுடைய இதை நாங்கள் தோக்கடிப்போம், ஆனா ஊழல்வாதி கேஜ்ரிவாலோட நாங்க சேர்ந்து கை கோர்ப்போம். என்ன உங்களோட இந்த டாட்டு கூட்டணி டவுட்டு கூட்டணிக்கு உருவம் கொடுத்தீங்கன்னா நரி மூஞ்சு எலி வாழு யானைக்காலு ஏதாவது உங்களுக்குள்ள கொள்கை இருக்குதா? தமிழ்நாட்டுல ஆதரிப்பீங்க, வயநாட்டுல எதிர்ப்பீங்க, அகில இந்திய ரீதியில ஏத்துக்குவீங்க, கேட்டா நாங்க மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க நிலைப்பாடு எடுப்போங்க. தயவு செஞ்சு அரசியல் சித்தாந்தம் இதெல்லாம் பேசுற கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு 30 வருடத்துக்கு முன்பு இருந்த கம்யூனிஸ்ட். வெறும் தகரத்தை கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து உண்டியல் கண்டுபிடிச்சு அதனால வாழ்ந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு நல்ல பெரிய கமர்சியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டு அதுல உட்கார்ந்துட்டு கட்சி நடத்துற கம்யூனிஸ்ட். இல்ல மணிகண்டன் சார், நீங்க தென் தமிழகத்துக்கு வாங்க டாபிக் உள்ள வாங்க. அதாவதுங்க, நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேங்க. தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்ன பசும்பொன் தேவர் ஐயா கம்யூனிட்டி பத்தி தெரியும். அவர் வந்து முக்குளத்தோரால கடவுளா தமிழக மக்களால வணங்கப்படுறவர். எந்த தேர்தலுக்கும் அவர் நின்ன சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போனதில்லை, வீட்டுல உட்கார்ந்து இருப்பார், ஆனா அவர் ஜெயிப்பார். ஆனால் அவர் தலைமையில் ஆரம்பிச்ச ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அந்த அளவுக்கு வெற்றி பெறாததுக்கு காரணம்
தென் தமிழகத்தில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா சாதி பார்த்து ஓட்டு போடுறது இல்ல அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு 3 நபர்கள் தொடர்ந்து அதிமுகவிற்கு களங்கம் விளைவித்த கட்சி சின்னத்தை முடக்கிய துரோகம் செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார் அப்படிங்கிறதுனால இதை ஊதி பெரிதாக்க பாக்குறாங்க. என்னுடைய பார்வையில என்னுடைய நண்பர்கள், மதுரைக்கு அந்தாண்ட நண்பர்கள் சொல்றது, இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்சி சின்னத்தை முடக்கினார, அம்மா உட்காந்து அலுவலகத்தை அடிச்சு உடைச்சார, அந்த சேரை எட்டி உதைச்சார, கட்சி சின்னத்தை மறுபடியும் முடக்கிறதுக்கு இன்னைக்கு பாஜகவோட சேர்ந்து சதி பண்றாரு. இவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் வெட்கப்படுகிறோம். எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரா இந்த மாதிரி எல்லாம் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவருக்கும் துரோகம் பண்றாருன்னு வெட்கப்படுறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க அங்க உள்ள அந்த சமுதாய மக்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அங்க உள்ள அடுத்த பெரிய சமுதாய மக்களை பத்தி நான் ஒரு மறைமுகமா ஒரு விஷயம் சொல்றேன். புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிச்சு திமுகவிலும் தூக்கி எறியப்பட்ட போது அறிஞர் அண்ணா என் அரசியல் தலைவர், கர்ம வீரர் காமராஜர் என்னுடைய வழிகாட்டின்னு சொன்னார். அதனால தென் தமிழகத்துல ஜாதி பார்த்து யாருமே ஓட்டு போடுறது இல்ல. நெல்லை எனக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி புலம்புனது கருணாநிதியை ஒழிய புரட்சி தலைவரோ புரட்சி தலைவியோ கிடையாது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதே மாதிரிதான் வந்து பார் மதுரை தொட்டுப்பார் அப்படின்னாங்க. தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு அதிமுகவில் நடந்துச்சு. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா உள்ளபடி எனக்கெல்லாம் வியப்பு. உங்க நியூஸியால தவறான எதிர்கட்சி தலைவரோட இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தென் மாநில மாவட்டங்களுக்கு போறப்ப பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டம். அங்க உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் என் நண்பர்கிட்ட கூப்பிட்டு கேட்டப்ப சொன்னார், அண்ணே உள்ளபடியே நாங்க 50,000 பேர் அழைச்சிருந்தேனே, ஆனா வந்தது 1,400 பேர் வந்தாங்க, திக்கி திணறி போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு. பொதுவாக சாதி கலவரங்கள் அதிகம் நடப்பது தென் மாவட்டங்கள்லன்னு சொல்லுவாங்க. அது உண்மைக்கு புறம்பானது. எந்த விதத்திலையும் அதிமுக எப்பொழுதும் எப்படி வெற்றி கொடியை நாட்டுச்சோ அந்த மாதிரி அங்க தொடர் வெற்றிகளை நாட்ட போது. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றேன். பத்திரிகையாளர் கலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொல்றாரு எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கும் அதிமுகவை நோக்கி ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆனா எப்படி இல்லன்னு இவர் மறுதளிக்கிறார் எனக்கு தெரியல. திரும்ப சொல்றேன், முதலிடத்தில் வெற்றி பெற போகும் அதிமுகவிற்கு அடுத்த இடத்தை நோக்கி ஐயா பன்னீர்செல்வம் வாலி சின்னத்தில் போட்டியிடும் ஐயா பன்னீர்செல்வம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சார், அந்த 4-5 பன்னீர்செல்வம் இருக்காங்களா அத சொல்றாரு அவர். ஓஹோ, வாலி சுயேட்சைகள் வேற சொல்றாரு. வாலி சின்னத்தில் போட்டியிடும் ஐயா பன்னீர்செல்வம் 2வது இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஜாக் ஃப்ரூட் அங்க ஜாம் ஃப்ரூட் ஆயிடுச்சு. துரோகிகள் எந்த கட்சியா இருக்கட்டும் எந்த அமைப்பா இருக்கட்டும் துரோகிகள் வென்றதா எந்த காலத்திலும் சரித்திரமே கிடையாதுங்க. சோ ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி, அதாவது 10 ஆண்டு பாஜக ஆட்சியில என்னுடைய சட்டை கிழிந்து தொங்குது அப்படின்னா 3 ஆண்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியில என் வயிறு கிழிஞ்சு என் குடல் தொங்குது. இந்த 2 துரோகத்திற்கு மக்கள் ஓட்டளிப்பார்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னு சொல்லி 2 பேரையும் மத்தியில் ஆட்சியில் உள்ள மாநிலத்தில் ஆட்சி உள்ள 2 பேர்த்தையும் தூக்கி எறிந்து ஒரு புரட்சிக்கு வித்திட போறார்கள். 39 தொகுதியிலையும் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு தமிழர் நலன் சார்ந்த ஒரு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக அதிமுக ஒரு மீட்டு இயக்கமாக மீண்டும் உருவாயிருக்குது அப்படிங்கறத மணிகண்டன் சார். கண்டிப்பாக அந்த தென் தமிழகத்துல எதெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸா இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவாக பேசலாம். மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா இங்க இறுதி கருத்து. சார், அதிமுக ஆரம்பிச்சு அதோட முதல் வெற்றி வேட்பாளரே தென் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தோட வரலாறு. அது மாத்திரம் இல்லைங்க, தமிழனோட வயிறு கிழிந்து குடல் தொங்குறப்ப தென் மாவட்டம் வட மாவட்டம் இந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓங்கி அடிக்க போகுது இந்த உதயசூரியனுக்கு எதிராக. அதே மாதிரி டாக்டர் ரவீந்திரநாத்துக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன். பாசிச மோடி அவர் வீழ்த்தப்பட வேண்டும், மாற்று கருத்தே எனக்கு இல்ல. அவருக்கு எதிராக ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன். உய்கூர் முஸ்லீம்களை நிம்மதியா வாழ விடாம இந்திய எல்லையில நமக்கு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற சர்வாதிகாரி பாசிஸ்ட் ஜின்பிங் ஒழிக அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வாயால சொல்லுங்க சார், எனக்கு போடும். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிக முக்கியமான பிரச்சனை. ஆளுநருக்கு ஒரு கையெழுத்து போறதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. அது அந்த என்ன சொல்றேன், ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம்.
தைரியம் இருந்தா சொல்லுங்க. இல்ல பர்சனலா வேண்டாம் சார். துரோகிகள் கம்யூனிஸ்ட் சார், இந்திய சீன எல்லை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுக்கணும். இல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க. கேக்குறாரு அவரு. அதான் சொல்றேன் சார். ஒரு நாட்டுடைய தலைவர் ஒளியல் சொன்னா பிரச்சனை தீர்ந்துரும். அந்த வாழ்க ஒளியெல்லாம் உங்க கோஷம் சார். எஸ் சார். பேசுறோம் சார். இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? பிஜேபி ஏதாவது கொல்லேன்னு சொன்னோம். இல்ல சார், அதிமுகவை பத்தி பேசும்போது மட்டும் நீங்க அதிமுகவை பத்தி பேசும்போது வார்த்தை நமக்கு வருது சார். இப்படியே திரிக்காதீங்க. எடப்பாடி ஒளின்னு சொன்னா இவ்வளவு நேரம் நீங்க தப்பா பேசுறீங்க சார். இப்ப நீங்க அதிமுக ஒளிக எந்த கட்சி ஒளிக பேசவே இல்ல. இவ்வளவு பேசுறீங்க. தப்பு அது. திரிக்க கூடாது. மணிகண்டன் சார் ரொம்ப சுத்தமா இல்ல, அதை விட்டுருங்க. இதெல்லாம் திரிக்க கூடாது. உங்க இறுதி அதிமுக ஒளி என்று சொல்லவில்லை சார். மன்னிக்கணும். அதான் பேசுறீங்க. நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்கல. மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்து சொல்லி முடிச்சிருங்க சார். நிச்சயமா சொல்றேன் சார். அதிமுக இப்ப கொடுக்க போற மரண அடி 2026ல திமுகங்கிற கட்சி இருக்க போறல 67ல எப்படி காங்கிரஸ் திமுக இருந்தது, புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 77ல திமுக அதிமுக மாறிச்சு. 2027 மணிக்கணும் 26ல அதிமுக என்ற கட்சி தான் இருக்க போது. திமுகங்கிற கட்சி அழிய போறதுக்கு மக்கள் கொடுக்க மரண சம்மட்டி அடிதான் 2000. எல்லாவற்றையும் காலம் பதில் சொல்லும் சார். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்ளபடியே தென் தமிழகத்துல யார் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.